பையன் யாரு? பையன் பேரு கார்த்திப்பா. விவசாயத்துல ரொம்ப கில்லாடி. டாக்டர் ஆகவோ வக்கீலாகவோ இன்ஜினியராகவோ இருந்திருந்தா கூட அம்மாக்கு இவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்காதுடா. ஆனா நீ ஒரு விவசாயியா இருக்க பாரு, சந்தோஷமா இருக்கு. விவசாயின்னு போர்டு வச்சிருக்கிறத இந்த வீட்டுல தான் சார் பாக்குறேன். அந்த அளவுக்கு விவசாயத்தை உயிர் போல நேசிக்கிறார் போல இருக்கு. உரம் பூச்சி மருந்துன்னு யூஸ் பண்றீங்க. நான்லாம் அதெல்லாம் யூஸ் பண்றதே இல்லை. நான் மாட்டு தொழு உரத்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நாம விவசாயம் செய்யற இடத்த கட்டடம் கட்டுறதுக்கும் பிளாட் போடுறதுக்கும் வித்துட்டு விவசாயத்தை வளர்க்க வேண்டிய நாமளே விவசாயத்தை அழிச்சா எப்படின்னு? விட்டா அவனை லவ் பண்ணிடுவ போல. தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் கூட ஆயுசு பூரா வாழ்றதை விட மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த மாதிரி ஆளு கூட 6 நிமிஷம் வாழ்ந்துட்டு போயிடலாம். ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் சார். விவசாயம் பண்றவங்களுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா நீ விவசாயம் பண்றவனுக்கு தான் பொண்ணை தருவேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்க. உன்னோட 10 ஏக்கர் நிலம் எனக்கு அவசரமா தேவைப்படுது. அந்த இடத்துல விவசாயம் பண்ணி ஊர்லயே நம்பர் 1 விவசாய வரணுங்கிறது என் தங்கச்சியோட சின்ன வயசு கனவு. விவசாயத்தை வளர்க்க வேண்டியது ஒவ்வொரு விவசாயியோட கடமை. அது உங்க தங்கச்சி மூலமா நிறைவேறும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். என்னது ஃபர்ஸ்ட் நைட்ல சரக்கா? இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? நீ கல்யாணம் பண்ண பொண்ணு கார்த்திக்னு ஒரு பையனை லவ் பண்ணா. ஒரு பொண்ணு ஒருத்தங்கிட்ட மனசை கொடுக்கறது தான் கஷ்டம். மனசை கொடுத்துட்டா உடம்ப கொடுக்கறதுலாம் பெரிய கஷ்டமே இல்லை. நீங்க வேணா சொல்லுங்கண்ணே, நான் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றேன். அவன் ஏதோ பிளான் பண்றான். இந்த பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் காதல்ங்கிறது டைம் பாஸ். ஆனா அது ஆம்பளைங்களுக்கு டைம் லாஸ். ஒரு பொண்ணால தான் நானும் இப்ப குடிகார நானு. ஒரு பொண்ணை நம்பி நானும் இப்ப குடிகட்டு போனேன். ஏற்கனவே இந்த நிலத்தை கொடுக்க முடியாதுன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். விவசாயத்தை அழிச்சிட்டு என்னத்தை சாப்பிடுவீங்க? கல்லையும் மண்ணையுமா சாப்பிடுவீங்க? நாங்க ஒன்றும் டாக்டர் மகனோ வக்கீல் மகனோ போலீஸ் மகனோ கலெக்டர் மகனோ கிடையாது. உழவன் மகன். எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். கிரிக்கெட் கிரவுண்ட்ல மழை பெஞ்சா மூடுறதுக்கு 20-30 பேர் ஓடுறானுங்க. ஆனா உயிரை காப்பாத்துற விவசாய பொருளை காப்பாத்துறதுக்கு இங்க யாருமே இல்லையே சார்.